நான் இந்த பூமியில் பல ஆண்டுகளாக நடந்திருக்கிறேன். வெயிலிலும் மழையிலும் அமைதியிலும் இடியிலும் நான் வாழ்ந்தேன். ஒரு காலத்தில் இந்த பூமி எல்லையில்லாதது. பறவைகளின் பாடல்களும் மரங்களின் ரகசிய குரலும் நிறைந்த ஒரு அழகிய வீடாய் இது எப்போதும் மாறாமல் இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் அது மெதுவாக மாறிவிட்டது. நான் அறிந்த எல்லா வழிகளும் இப்போது உடைந்து விட்டன. மரங்கள் இருந்த இடத்தில் பாதைகளை காண்கிறேன். நதிகளின் ஓசை கேட்ட இடத்தில் இயந்திரங்கள் முழங்குகின்றன. காற்று இன்னும் வீசுகிறது, ஆனால் அதில் மலர்களின் வாசனை இல்லை. வாகன புகையின் வாசனை மட்டுமே கொண்டிருக்கிறது. நாங்கள் யானைகள், வாழ பிறந்தவர்கள். நாங்கள் காட்டில் அலைகிறோம், உணவு தேடுகிறோம், வாழ்கிறோம். எங்கள் இதயம் காட்டின் அந்த சந்த ஒலியோடு இணைந்திருக்கின்றது. ஆனால் இப்போது அந்த காடு வேலிகளால் மூடப்பட்டு காணப்படுகிறது. மின்சார வடங்களை நாங்கள் தொட்டவுடன் அவை தீப்பற்றிக் கொள்கின்றன. போதும் நில், இது உன் நிலம் இல்லை என்று சொல்லும் உயர்ந்த மதில்களை காண்கிறேன். இந்த மனிதர்களை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் இயற்கையை நேசிக்கிறோம் என்று சொல்கிறார்கள், ஆனால் அதையே எரிக்கிறார்கள். எங்களை அவர்கள் காட்டு விலங்குகள் என்று அழைக்கிறார்கள். ஆனால் யார் உண்மையில் காட்டு விலங்குகள்? இப்பூமி கொடுத்ததை மட்டும் போதும் என்று அதை உண்டு வாழும் நாங்களா? அல்லது உங்களின் லாபத்திற்காக எங்களை கொல்லும் நீங்களா? சில நேரங்களில் நான் என் நண்பர்களை, என் உறவினர்களை கனவில் காண்கிறேன். துப்பாக்கிச் சூட்டாலும் ரயில்களின் விபத்துக்களாலும் பசியினாலும் அல்லலுற்று இறந்தவர்களை, அவர்களின் அழுகை அலறல்களை நான் இன்னும் நினைவில் வைத்திருக்கிறேன். உண்மையில் மனிதர்கள் இதை கேட்கின்றார்களா? அல்லது உடைந்த வேலிகளை பற்றிய செய்தி தலைப்புகளை மட்டுமே பார்க்கின்றார்களா? எங்களுக்கு போராட்டம் வேண்டாம், எங்களுக்கு உணவுக்கான சண்டையும் வேண்டாம். நாங்கள் கேட்பது இப்பூமியில் வாழ்வதற்கு ஓரிடம், குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர், நம் சோர்ந்த உடல்கள் ஓய்வெடுக்க ஒரு காடு. நான் கேட்பது உங்களுக்கு அளவுக்கு அதிகமான பேராசையாக இருக்கிறதா? நான் பல நண்பர்களை இழந்திருக்கிறேன். பல தாய்மார்கள் தங்கள் குட்டிகளுக்காக அழுததை பார்த்திருக்கிறேன். ஆனால் அதற்கு பிறகும் நாங்கள் இன்னும் அலைந்து கொண்டுதான் இருக்கிறோம். இன்னும் நாங்கள் ஊன்று நிற்கும் இந்த பூமியை நம்புகிறோம். ஏனென்றால் எங்கோ ஒருவராவது எங்கள் நிலையை புரிந்து கொள்வார் என நம்புகிறோம். நீங்கள் என்னை யானை என்று அழைக்கிறீர்கள், ஒரு மாபெரும் விலங்கு. ஆனால் நான் அதைவிட பலமானவன். நான் பொறுமையுள்ளவன். இந்த உலகின் இதய துடிப்பின் ஒரு பகுதி நான். தயவு செய்து என்னிடமிருந்து உங்கள் முகத்தை திருப்பாதீர்கள். நான் மறைந்து விட்டால் உங்கள் கதையின் ஒரு பகுதியும் மறைந்துவிடும். இக்கதையை மீண்டும் சொல்வதற்கு யாரும் மீதமில்லாமல் போவதற்கு முன்பு எனக்கும் உங்களுக்குமான இந்த போராட்டம் முடிவடையட்டும்.